இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? ஒருவேளை பிரியமில்லாமல் இருக்குமே, ஆனால் அதை இந்த நாளிலே அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, நம்முடைய வழியை அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து அதை நமக்கு வாய்க்க பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களையும் அவனுக்கு சமாதானமாகும்படி கர்த்தர் கட்டளையிடுவார் என்று நாம் சங்கீதத்திலே ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிற தெய்வம். வழி மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குமே, ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எதையுமே செய்ய முடியாது. நம்முடைய அதிசயங்களை நம்முடைய கண்கள் காண வேண்டுமே ஆனால், நம்முடைய அதிசயங்கள் நம்முடைய வாழ்விலே நடக்க வேண்டுமே ஆனால், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கணும். இந்த காலை வேளையிலே நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்பதை அலசி ஆராய்ந்து, ஒருவேளை ஏதாயிலும் குறைகள், குற்றங்கள் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய இந்த உலக ஓட்டத்திலே இருக்குமே ஆனால், அவைகளை ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்த, ஆண்டவரே, இந்த காரியங்களிலே எப்படி நடக்க வேண்டும் என்கிற ஒரு 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 இது எங்களுக்கு இல்லப்பா, ஒரு புரிதல் இல்லப்பா, நீங்க நடத்தி அருளுங்க, உம்முடைய பலனினால நிரப்பி அருளுங்க என்று கேட்கும்போது, ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய வழியை நமக்கு காண்பித்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நாம் பார்க்கும்போது இந்த என்னாகமம் 23வது அதிகாரம், அதிலே நாம் ஒரு காரியத்தை நாம் தியானிக்கிறோம். அதுல என்னன்னா, பீலேயாமின் வழி, பீலேயாமினுடைய வழி ஆண்டவருக்கு பிரியமானதா இருந்ததா இல்லையா என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானித்து நாம் கடந்து செல்லலாம். அன்பான தேவ பிள்ளையே, பீலேயாம் என்பவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். பாலாக், இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அவர்கள் வனாந்தர பாதையில நடந்து வருகிறார்கள். இப்பொழுது அவர்கள் மோவாபுடைய எல்கை வழியாய் அவர்கள் வருகிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் மோவாபின் சமமான வெளிகளிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்போ மோவாபின் ராஜா தான் பாலாக் என்கிற ஒரு மனிதன். மோவாபை ஆட்சி செய்கிற ராஜா பாலாக். இந்த பாலாக் இஸ்ரவேல் ஜனங்கள் பரம்பி இருக்கிறதை பார்க்கிறார். ஏன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் கடந்து வருகிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு எதிராக வந்தவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்ததை இந்த பாலாக் கேள்விப்பட்டிருந்தார். நேற்றைக்கு நம்ம தியானித்தோம், எமோரியரின் ராஜாவாகிய சீகோன், பாசானின் ராஜாவாகிய ஓக், இவர்கள் எல்லாரையும் முறியடித்ததை, கர்த்தர் அவர்களுக்கு சார்பாக நின்று முறியடித்ததை இந்த பாலாக் கேள்விப்பட்டிருக்கிறார். இப்பொழுது இந்த பாலாக், இந்த ஜனங்கள் பரம்பி இருக்கிறதை, அவருடைய எல்கைகளிலே, இந்த மோவாபின் எல்கையிலே பரவி இருக்கிறதை அவன் பார்த்து அவனுடைய இருதயத்துல கலக்கம் அடைத்து, இவ்வளவு திரளான ஜனங்கள் நம்மை சுற்றி பரம்பி இருக்கிறார்களே, இவர்களை நான் யுத்தம் செய்ய வேண்டுமேயானால் எப்படி எனக்கு ஜெயம் கிடைக்கும்? இவர்கள் பெரிய ஜாதியா இருக்கிறார்களே, இவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய இருதயத்திலே அவன் பாருங்க, யுத்தம் செய்து அவர்களோடு அவன் ஜெயிப்பதற்கு பதிலாக அவனுடைய எண்ணத்திலேயே, நம்ம பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறா, அவனிடத்துல ஆளை அனுப்பி நம்ம அவனை அழைத்து அவனை வைத்து இந்த ஜனங்களை சபிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சபித்தால் இந்த ஜனங்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவனுடைய ஒரு தீமையான ஒரு எண்ணத்தை அவனுடைய இருதயத்திலே அவன் கொண்டு இருக்கிறான். அவன் சொல்றான் பாருங்க, இந்த ஜனங்கள் என்னிலும் பலவான்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் பலவான்களா இருக்கிறபடியால
இந்த பாலாக்கு தன்னிடத்திலிருந்து கொஞ்சம் மனிதர்களை பீலேயாமின் இடத்துல அனுப்பி சொல்லி அனுப்புகிறா, நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், ஆதலால் நீர் வந்து இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். இப்பொழுது நீ சபிச்சிட்டீன்னா நான் ஈஸியா அந்த ஜனங்களை முறியடித்துருவேன். பாருங்க சொல்றார் பாருங்க. ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்து அப்பொழுது நான் துரத்தி விடலாம் என்கிற ஒரு தீமையான எண்ணம், கர்த்தருடைய ஜனங்களை குறித்ததான தீமையான எண்ணத்தை இந்த பாலாக்கு வைத்து பீலேயாமை சொல்லி அனுப்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பீலேயாம் அந்த வார்த்தைகளை கேட்டபோது, கர்த்தர் எனக்கு என்ன உத்தரவு சொல்கிறாரோ அதன்படிதான் நான் செய்வேன் என்று சொல்லிவிடுகிறார். அவர்கள் அங்கே அன்று இரவு தங்குகிறார்கள். இப்பொழுது பீலேயாம் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார் பீலேயாம், இந்த மனிதர் யார் என்று கேட்கும்போது பீலேயாம் சொல்ற, அப்ப கூட அவன் ஆண்டவரிடத்துல கேட்கல பாருங்க, கர்த்தர் தான் கேட்கிறார், உன்னிடத்துல வந்திருக்கிற இந்த மனிதர்கள் யார்? அப்பொழுது அவன் சிப்போரின் குமாரன் ஐயா பாலாக் இப்படி ஆட்களை அனுப்பி இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்ற. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களோட போக வேண்டாம். ஆண்டவருடைய முதலாவது பதில் பாருங்க, திட்டமான பதில். நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 73வது அதிகாரம் 1வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை. அவர்கள் எவ்வளவு முறுமுறுத்தாலும் எவ்வளவு தர்க்கித்தாலும் அவர்கள் ஆண்டவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அவர்களை நீ சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் கிளியரா சொல்லிட்டார். இப்ப பீலேயாம் காலமே எழும்பி அந்த மனிதர்களை பார்த்து, நான் உங்களோடு வருகிறதில்லை, கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது அந்த மனிதர்கள் அங்கே பாலாக்கை சந்திக்கும்படி போகிறார்கள். பாலாக்கின் இடத்துல போய் நடந்ததை சொல்லுகிறார்கள். பாலாக் என்ன பண்றார் பாருங்க, அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை பீலேயாமை சந்திக்கும்படி அனுப்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது சாதாரணமான மனிதர்கள் வந்தார்கள். இரண்டாவது மிகவும் கனம் பொருந்தியதான மனிதர்களை பார்த்த உடனே பீலேயாமனுடைய எண்ணம் அவர்களுடைய எண்ணங்களை போல மாறிவிடுகிறது. பாருங்க, அநேக நேரங்களில ஆண்டவர் நம்மை நடத்துகிற வழிகளை நாம் அறியாதவர்களாக போய்விடுகிறோம். முதலாவது ஆண்டவர் திட்டமாக சொல்லிவிட்டார், நீ போக வேண்டாம் என்று. இப்பொழுது பீலேயாமினுடைய அந்த எண்ணங்கள் மாறுகிறது. பெரிய மனிதர்கள் கனவான்களை பார்க்கும்போது அவனுடைய எண்ணங்கள் மாறுகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் மறந்து போனான். அவனுடைய இருதயத்துல அவர்களோடு போகணும்னு ஒரு ஆசை வந்துட்டு பிரியமானவர்களே. பாருங்க, இப்போ போய் அவன் சொல்றான், அந்த ஜனங்களை அனுப்பி மறுபடியும் பீலேயாமை அழைத்து வர சொன்னான். இப்ப பீலேயாம் சொல்றாரு, பாலாக் எனக்கு வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் தந்தால நான் வரமாட்டேன், பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனாலும் அவன் அது ஆழத்துல இருந்த அந்த வார்த்தைகளை சொல்லல. அவனுக்கு உள்ள ஆசை. ஏன்னா இவர்களோடு நம்ம போனா இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும், அவர் நிறைய கிஃப்ட் நமக்கு தருவாரு, நிறைய காரியங்களை நமக்கு தருவாருங்கிற ஒரு ஆசை அந்த பீலேயாமுக்கு வந்தது பிரியமானவர்களே. இப்பொழுது அவன் சொல்றான், நான் இன்றைக்கு ராத்திரி நீங்க தங்கி இருங்க, நான் கர்த்தரிடத்துல கேட்டு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவருக்கு அவனுடைய உள்ளான இருதயத்தின் காரியங்கள் புரிந்து விட்டது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களோடு போ, ஆனா நான் உனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறனோ அந்த வார்த்தையை மாத்திரம் தான் நீ சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்பிட்டார். அப்ப கூட இந்த பிலேயாமுக்கு உணர்வு வரல, ஆண்டவருக்கு இந்த பாதை பிடிக்கல, இந்த வழி பிடிக்கல, நம்ம இதுல இருந்து மாறுபடணும்னு சொல்லி அவனுடைய இருதயத்துல தோணல. பிரியமானவர்களே, அவன் அதிகாலமே எழும்பி தன்னுடைய கழுதையில சேனம் கட்டி அந்த பிரபுக்களோடு அவன் போகிறான். ஆண்டவருக்கு அவன் போகிற அந்த பாதை, அந்த வழி அவருக்கு பிரியமில்லாமல் இருந்தது. தேவனுடைய கோபம் அவருக்கு மூண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய கோபம் இந்த மனிதன் மேல வரும். பிரியமானவர்களே,
ஆண்டுடைய கோபத்துக்கு உள்ளாகாதவர்களால் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, பிலேயாம் மேல கர்த்தருடைய கோபம் வந்தது. கர்த்தருடைய தூதனான வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். எதிராளியாக மாறிவிட்டார் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆண்டவர் இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தை ஆண்டவருக்கு பிடிக்கல. அத ஃபர்ஸ்டே அவர் திட்டமா சொல்லிட்டாரு. ஆனா பிலேயாமுடைய எண்ணத்தை எண்ணம் மாறினபடியாலதான் ஆண்டவர் அனுமதித்தார் அவங்க. இப்பொழுது ஆண்டவர், ஏன்னா இவன் இப்போ இந்த எண்ணத்தோடு இவன் போனானா கண்டிப்பா அந்த ஜனங்களை சபிப்பான் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகவே வழியில அவனை மறுபடியும் சந்தித்து அவனுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் வழியில அவனுக்கு எதிராளியாய் போனார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய தூதனா உருவின பட்டயத்தோடு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டது. பிலேயாமுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. பிலேயாமுக்கு தெரியல. கழுதை அந்த உருவின தூதனை கண்டபோது 3 அந்த கழுதையால சரியா அந்த பிரயாணத்துல போக முடியல. ஆகவே அது ஒரு ஸ்டேஜ்ல பாருங்க, அது ஒழுங்கா போகாதனால பிலேயாம் அந்த கழுதையை அடிக்கிறான். 3 முறை அடிக்கிறான். ஏன்னா கடைசி அவன் அடிக்கும் போது அந்த கழுதையால போக முடியல. அது அப்படியே படுத்து கொண்டது. படுத்து கொண்ட உடனே இவன் அடிச்ச உடனே அந்த கழுதை கேக்குது, இது வரைக்கும் நான் உனக்கு ஊழியம் செய்திருக்கிறேனே, என்னைக்காவது நான் இப்படி இருந்திருக்கிறேனா? இன்னைக்காவது நான் உன்னுடைய வழியில இப்படி ஏதாவது நின்றுருக்கனா அப்படின்னு கழுதை கேக்குது. வான தெய்வ பிள்ளைகளே, வாயை திறந்து கழுதை கேட்டது. இப்பொழுது 3 தடவை நீ என்ன அடிக்கும்படி உனக்கு நான் என்ன செய்தேன் என்று கேட்டபோது, அப்பொழுது பிலேயாம் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் தனக்கு முன்பதாக இருந்த தூதனை காண்கிறான். பிரியமானவர்களே, அந்த தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை பார்க்கிறான். அப்பொழுது வெட்கப்பட்டவனாய் தலை குனிந்தவனாய் முகம் குப்புற விழுந்து அவன் பணிந்து கொள்கிறான். பணிந்து கொண்ட போது கர்த்தருடைய தூதனானவர் அவனை பார்த்து சொல்கிறான், இதனோடு 3 தடவை நீ கழுதை அடிப்பாய். நீ ஆனா உன் கண்கள்ல என்னுடைய வழிகள் உனக்கு தெரியல. என்னை நீ பார்க்கல. ஏன்னா அந்த உலகத்தின் காரியங்கள் உன்னை மறைத்து போட்டது. அவர்களோடு வந்த அந்த கனவான்கள் அவர்களைதான் நீ பார்த்தா. நீ ஆனா என்ன பார்க்கலன்னு ஆண்டவர் பாருங்க இங்கே அவனுக்கு சொல்லுகிறான், உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனாலதான் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, காலை வேளையிலே நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கிறதா? ஒருவேளை நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு அனுமதி. இங்க பாருங்க, பிலேயாமுக்கு ஆண்டவர், உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். காலை வேளையிலே நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எதிரியாக புறப்பட்டு வருகிற சூழ்நிலைமைகள் வந்துவிடும். ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாயிருக்கும். நம்முடைய வழிகள் மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குமே ஆனால் நம்முடைய ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற முடியாது. அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வழி, ஏசப்பா உம்முடைய வழி எனக்கு காண்பித்தரல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்க. அநேக நேரங்களில நம்முடைய சிந்தனைகள் சொல்லுகிற காரியங்களின் வழியாய் தான் நாம நடக்கிறோம். பிரியமானவர்களே, தேவையில்லாத இந்த உலகத்துக்குள்ளாய் எப்பொழுதும் உலக காரியங்களுக்காய் சிந்தித்து 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 மற்றவர்களை பற்றியே பேசி எண்ணம் கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத மாறு வழிகளிலே நடக்கிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் எதிரியாக புறப்பட்டு வருவார். பிலேயாமுக்கு எதிரியாக புறப்பட்டு சென்றார். அன்பான தெய்வ பிள்ளையே, இப்பொழுது பிலேயாம் ஒன்று புரிந்து கொண்டான், நான் செல்லுகிற வழி என் ஆண்டவருக்கு பிரியமில்லை. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நீர் எனக்கு வழியிலே எதிராக நிற்கிறதை நான் அறியாதிருந்தேன். அது பார்வைக்கு இது தகாததா இருக்குமே, ஆனா இப்பொழுதே நான் திரும்பி போய்விடுகிறேன் என்று ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தான். பிரியமான காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலின் அனுபவம் இந்த காலை வேளையிலே காணப்படும். ஆண்டவரே, என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமில்லாமல் இருந்தால் ஆண்டவரே என்ன மாற்றி அமைச்சு
அப்பா என்று சொல்லி நம்ம கேட்கணும். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூட போ. ஆனா நான் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் தான் நீ பேசணும். ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி அனுப்பிட்டாரு. அங்கே அவன் போய் பாலாக்கை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் இவ்வளவு ஒரு பாதையில நடத்தலைன்னா பீலையாம் நிச்சயமாய் ஆண்டுடைய வார்த்தையை அவன் சொல்லியிருக்கவே மாட்டான். ஆகவே வழியிலே அவர் எதிரியாக புறப்பட்டு வந்து அவனை சரி செய்து, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் தான் சொல்லணும்னு ஆண்டவர் காலைவெளியிலே நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் வேண்டுமே ஆனால் ஆண்டவர் நடத்துகிற வழியிலே பாதையிலே நடக்கணும் பிரியமானவர்கள். இப்படி நடக்கலைன்னா ஆண்டோடைய சமூகத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. காலை வேளையிலே நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டோடைய சமூகத்துல. ஆண்டவரே, என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமில்லாமல் இருக்குமே ஆனால் நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு போதித்தரலுங்க என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை போதித்து நடத்தி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். நம் ஆண்டவரிடத்துல இந்த நாளிலே கேட்போம், ஆண்டவரே, மாறுபாடான இருதயம் என்னிலிருந்து அகல வேண்டும். பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நான் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க என்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வா. நம்ம எல்லாம்